நீதிபதி ராஜலட்சுமியும் நீதிமன்ற அமர்வில் அமர்ந்து விட்டார். இந்த சூழ்நிலையில் இப்போது தீர்ப்பு இன்னும் சில நொடிகளில் வழங்கப்பட இருக்கிறது. இந்த வழக்கில் ஞானசேகரன் தரப்பு சட்டப்பணிகள் ஆணைக்குழு தரப்பிலான அந்த வழக்கறிஞர்கள் கோதண்டராமன் உள்ளிட்டோரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இதே போல அரசு தரப்பிலும் அந்த மாணவிகள் தரப்பாக அரசு தரப்பாகவும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு உச்சபட்சமாக இந்த வாழ்நாள் ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை ஒட்டிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலும் அதே போன்ற தீர்ப்பு தான் இந்த வழக்கிலும் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இருந்த போதிலும் சென்னையில் தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னையில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனம் ஒன்றில் இது போன்ற ஒரு கொடூரம் நடைபெற்றதால் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடமும் அந்த மாணவ மாணவிகளிடமும் எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அந்த தீர்ப்பு என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிபதி ராஜலட்சுமி வாசிக்க போகும் அந்த தீர்ப்பு என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை என்பதே இப்போது நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் கேள்வியாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை என்பது குறித்த தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ராஜலட்சுமி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பை அளித்திருக்கிறார். குற்றவாளிக்கு என்ன தண்டனை என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து வந்த 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு அளித்திருக்கிறார். தீர்ப்பு அளிக்கப்பட்ட குற்றவாளி ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறார் நீதிபதி ராஜலட்சுமி. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கிவிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான ஆதாரங்கள் அடிப்படை முகாந்திரங்கள் வலுவாக இருந்ததை அடுத்தும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை அடுத்தும் சென்னை மகளிர் நீதிமன்றம் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் குற்றவாளி என்று அனைத்து மகளிர் நீதிமன்றத்தின் சார்பாக அந்த சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உறுதிப்படுத்தும் வகையில் ராஜலட்சுமி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்.